அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். யாருக்காவது குழந்தை பிறந்து அதற்காக அவர் ஆட்டை அறுக்க விரும்பினால் அவர் ஒரே மாதிரியான 2 ஆடுகளை ஆண் குழந்தைக்கும் 1 ஆட்டை பெண் குழந்தைக்கும் அறுக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அஹ்மத், ஹதீஸ் எண் 6530. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தை பிறந்த 7ஆம் நாள் அகீகா எனப்படும் ஒரு வணக்கம் செய்வதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது. அந்த வணக்கத்தின் சாராம்சம் என்னவென்றால், குழந்தை பிறந்த 7வது நாளில் ஆண் குழந்தையாக இருந்தால் அக்குழந்தைக்காக 2 ஆடுகளையும், பெண் குழந்தையாக இருந்தால் அக்குழந்தைக்காக 1 ஆட்டையும் அறுத்து ஏழைகளுக்கு வழங்குவதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இது பற்றி விளக்கக்கூடிய இந்த ஹதீஸில் ஆண் குழந்தையாக இருந்தால் அவர் ஒரே மாதிரியான 2 ஆடுகளையும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆட்டையும் அறுக்கட்டும் என்று வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது தொடர்பாக மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பங்களை பார்ப்போம் என்று சொன்னால், குழந்தை பிறந்த நாளிலிருந்து பல ஆண்டுகள் கழித்தெல்லாம் இந்த அகீகா என்று சொல்லப்படக்கூடிய வணக்கம் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிலர் 7 நாட்கள் என்பதை தவறாக புரிந்து கொண்டு 7 நாட்களுக்குள்ளாக நிறைவேற்றினாலும் அது மார்க்கமாகிவிடும் என்று தவறாக புரிந்து கொண்டு அவ்வாறும் செய்யக்கூடிய நிகழ்வையும் பார்க்கின்றோம். ஹதீஸில் உள்ள சரியான வாசகம் என்னவென்றால் 7வது நாளில் என்பதுதான். எனவே குழந்தை பிறந்ததிலிருந்து நாட்களை கணக்கிட்டு 7வது நாளில் இந்த அகீகா நிறைவேற்றப்பட வேண்டும். இதற்கு முன்பாக குழந்தைகளுக்குரிய முடி களையப்படுதல் என்கிற ஒரு வணக்கத்தையும் ஹதீஸில் சேர்த்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆடுகளை அறுத்து மக்களுக்கு வழங்குதல், குழந்தைகளுக்கான முடிகளை களைதல் என்ற 2 அமல்களுடைய தொகுப்பைத்தான் இந்த வணக்கத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். மார்க்கத்தை விளங்கி நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.